நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ₹5 காயின் வந்து இனி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா அதிரடி அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி நாணயம் மற்றும் நாணயங்களை அச்சிடுதல் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்தல் போன்ற நிதி கொள்கைகளை நிர்வகித்து வருகிறது. அப்படி இருக்க ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ₹5 காயினை புழக்கத்தை நிறுத்திவிடலாம் என்ற செய்திகள் வெளியாகி உள்ளன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தற்போது ₹1 முதல் ₹20 வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான ₹5 நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. அதாவது ஒன்று பித்தளையால் ஆனது, மற்றொன்று தடினமான உலோக நாணயம். இருப்பினும் அதாவது தடினமான உலோக நாணயங்களில் புழக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. ஏனெனில் இந்த நாணயங்கள் உற்பத்தியை அரசும் ரிசர்வ் வங்கியும் நிறுத்திவிட்டன. தடினமான ₹5 நாணயங்கள் அதாவது ₹5 காயின் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அதற்கு ஆகும் செலவுதான் என கூறப்படுகிறது. இந்த நாணயங்களில் பயன்படுத்தப்படும் உலோகத்தை உருக்கி ரேசர் பிளேடு போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படலாம் என்பதும் நாணயத்தை நிறுத்த முக்கிய காரணமாகும். அதுவும் ஒரு ₹5 காயினிலிருந்து 4 முதல் 5 ரேசர் பிளேடுகளை உருவாக்க முடியும் என கூறியுள்ளனர். அப்படி இல்லையெனில் அதன் உற்பத்தி விலையை விட அதிக லாபம் ரேசர் பிளேடில் கிடைக்கிறது. ஏனெனில் ஒரு ரேசர் பிளேடே அதே 5 அல்லது ₹10 வரை விற்பனைக்கு உள்ளது. அதனால் இதன் மூலம் சட்டவிரோதமாக சில செயல்கள் நடப்பதாலும் அதன் உற்பத்தியை அரசு நிறுத்த திட்டமிட்டுள்ளது. அதனால் ₹5 காயினை மெல்லியதாக உருவாக்க அரசும் ரிசர்வ் வங்கியும் அந்த தடிமனான ₹5 காயினை நிறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக ₹5 மெல்லிய தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது சந்தையில் பித்தளை ₹5 காயினை மட்டுமே காண முடியும். இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் நிறுத்தப்பட்டதை பலமுறை பார்த்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 மற்றும் 1000 நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டன. கடந்த ஆண்டு 2000 நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியால் நிறுத்தப்பட்டது. இதே போல ₹5 நாணயம் தொடர்பாக வங்கியும் பெரிய முடிவை எடுத்துள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.